ஸோ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில். இது பாட்டில் வேறு, ஆனால் நான் அதில் இருக்கிறது வந்து கேஸ்டர் ஆயில் தான். ஸோ இது வந்து ஆல்மண்ட் ஆயில். இந்த 3 ஆயில் வந்து நம்ம இதை ஒரு சின்ன கடாய் மாதிரி எடுத்துட்டோம்னா அது நான் மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல் போர்ஷனாக எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு லாங் ஹேர் கொஞ்சம் அடர்த்தியாக இருந்ததுன்னா ஆயிலோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். 4 to 5 எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஷார்ட் ஹேர், ஸோ ஐ ஆம் டேக்கிங் ஒன்லி 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாம் ஈக்குவல் போர்ஷன். 3 டீஸ்பூன் கோகோனட் ஆயில், 3 டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில், 3 டீஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில், இது 3 எடுத்துக்கோங்க. ஸோ இதை 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ 3 ஆயில் எடுத்தாச்சு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ஹீட் அப் பண்ணணும். ஸோ இதை வந்து கொதிக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஹீட் பண்ணால் போதும். ஸோ ஒரு 1 மினிட் தான் ஆகும். 1 மினிட் வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஹீட்டை அந்த ஆயில் வந்து நல்லா வார்ம் ஆனப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா வந்து ஹேரில் டாப் டு பாட்டம் நல்லா ஆயில் வந்து போட்டு மசாஜ் பண்ணோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஹேண்ட்ஸை வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து இது நல்லா வந்து 30 to 1 hour நல்லா வந்து ஊறணும். ஊறின அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நல்லா ஹேர் டிப், பியூட்டி டிப்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் மை சேனல்.